பிரித்தானிய வட்டுக்கோட்டை விளையாட்டுக் கழகம் பெருமையுடன் வழங்கும் கௌரவ விருது 2025. 1964 ஆண்டு தனது 9வது வயதில் திருநாவுக்கரசு மகாவித்தியாலயத்தில் வித்திட்டது அவரது முதல் கலை பயணம். 10வது வயதில் கப்பல் பார்க்க போன மனிதன் நாடகத்தில் தன் திறமைகளை குழந்தை பருவத்திலே நிரூபிக்கின்றார். கோலாட்டம், காவடியாட்டம், குதிரையாட்டம் என பட்டூரின் பாரம்பரிய கலைகளை வித்தகத்தன்மையுடன் வெளிப்படுத்தி நிற்கின்றார். பட்டூர் கலைவாணி கலாலயத்தில் இணைந்து பரிதியின் மைந்தன், இருளும் ஒளியும், மீண்டும் மலர்ந்த வாழ்வு ஆகிய நாடகங்களை அலங்கரித்து அற்புதமான கலைஞனாக வெளிப்படுகிறார். இலங்கேஸ்வரன், ராஜதண்டனை, யார் குற்றவாளி, ஓபன் லைசன்ஸ், ஆல்ரெடி புக் ஆகிய நாடகங்களில் தன்னை சிறப்பான முறையிலே நடிப்பாற்றலை வெளிப்படுத்தி சிறந்த நடிகருக்கான விருதுகளை சுவீகரித்துக் கொள்கின்றார். புலம்பெயர்ந்து தன்னுடைய கலை தாகத்தை தீர்க்கின்ற வகையிலே ஸ்கண்டினேவிய நாடாகிய நோர்வே மண்ணிலே இரத்த பரிசு, மேல்நாடு, கீழ்நாடு ஆகிய நாடகங்களை வழங்கி தமிழர்களுடைய மனதை மட்டுமல்ல நோர்வே கலா ரசிக உள்ளங்களின் வரவேற்பையும் பெற்றவர். தாயகத்திற்கு வீரபத்திர சிவன் கோவில் திருவிழாவிற்கு வந்தபோது கலைவாணி கலாலயத்தை மூத்த கலைஞர்களையும் இளம் கலைஞர்களையும் ஒன்றாக்கி ஒரே மேடையிலே இலங்கேஸ்வரன் நாடகத்தை அந்த மேடையிலே கும்பகர்ணனாக மிக சிறப்பாக நடித்ததும், போர்முகங்களில் அங்கே வெடிச்சத்தங்களின் மத்தியிலே அந்த நாடகம் வீரபத்திர சிவன் கோவில் மேலை வீதியில் அரங்கேறியதும் மறக்க முடியாத நிகழ்வு. களிமண்ணின் காவிய படைப்புகளை கனகச்சிதமாக படைத்து வரும் அமிர்தலிங்கம் கனகேந்திரன் அவர்களுக்கு வட்டூரில் நாடக வித்தகர் விருது வழங்கி கௌரவிப்பதில் பிரித்தானிய வட்டுக்கோட்டை விளையாட்டுக் கழகம் மன மகிழ்ச்சி அடைகின்றது.